வழிகளிலே தலை முதலாவது கவனிக்கப்பட வேண்டும் என்பதாலோ அந்த தலைப்பாகம் முழுமையாக கவனிக்கப்படாமல் சரீரமானது சபையாக இருப்பதில் எந்த ஒரு கோச்சமும் இல்லை. ஏன் தலைப்பாகம் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும் என்றால் தலைப்பாகத்தில் மூன்று அவயவங்கள் மிக மிக முக்கியமானவைகள். ஒன்று கண், இரண்டு காது, மூன்று வாய். இந்த மூன்று அவயவமும் கவனிக்கப்படாமல் தேவ சித்தத்தை அறியவோ தேவ சித்தத்தின்படி செய்யவோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறவோ ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொள்ளவோ நம்மால் முடியாது. அதே மூன்று காரியமும் கவனிக்கப்பட்டால் 90% ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறக்கூடிய காரியங்கள் இந்த மூன்று அவயவங்களில் மிக மிக அவசியமாக உள்ளது. நம்ம முதலாவது கவனிக்கப்பட வேண்டிய அவயம் என்னவென்றால் கண்கள். இந்த கண்களில் சில காரியங்கள் கவனிக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட கண்கள் எல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். ஒன்று, ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அதிக சௌந்தரியங்களை காணக்கூடிய கண்கள் கவனிக்கப்பட வேண்டும். அழகையும் சௌந்தரியத்தையும் காணக்கூடிய கண்கள் கவனிக்கப்பட வேண்டும். சோதோம் கோமோராவின் பட்டணம் கண்களுக்கு அழகாய் இருப்பதையும் சௌந்தரியமாய் இருப்பதையும் கண்டு தேவ சித்தத்தின்படி போகாமல் தேவ சித்தத்தை அறியாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தினார். அப்ப கண்களில் முதலாவது தகனிக்கப்பட வேண்டிய கண்கள் சௌந்தரியங்களை காணக்கூடிய கண்கள். இரண்டாவது, யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். பாவம் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்ப இரண்டாவது தகனிக்கப்பட வேண்டிய கண்கள் கர்த்தரை தவிர மற்ற காரியங்களை பெரிதாக காணக்கூடிய கண்கள் கண்டிப்பாக தகனிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கர்த்தரை தவிர மற்றவைகளை பெரிதாக காணக்கூடிய கண்கள் வந்துவிட்டதோ அப்பொழுதிலிருந்தே அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது தவிர்க்கப்பட்டு போக ஆரம்பிக்கும். அண்ணன் தான் சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அப்ப நம்முடைய கண்கள் கர்த்தரை பெரிதாக காண வேண்டுமே தவிர கர்த்தரை விட மற்ற காரியங்களை பெரிதாக காண கூடாது. 3, தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மூன்றாவது எந்த கண்கள் தகனிக்கப்பட வேண்டும்? தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய கண்கள் தகனிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையாக மாறும். நான்காவது, சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 27வது வசனம். தேவரே சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 27வது வசனம். மேட்டுமையான
கண்களை தாழ்த்துவீர். மேட்டிமையான கண்கள் தகனிக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்களில் மேட்டிமை இருக்குமானால் அது தகனிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடைவான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏழைக்கு விளக்குகிற கண்கள் தகனிக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்களை ஏழைகளை விட்டு விளக்குகிறார். ஏழைக்கு விளக்குகிற கண்கள் தகனிக்கப்பட வேண்டும். ஆனால் சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிற கண்கள் தகனிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கண்கள் எல்லாம் தேவனை காணுவதற்கும் ஆவிக்குரிய காரியங்களை காண்பதற்கும் அடையாளம் ஆகும். 7வது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு உபசாரம் செய்தாயிற்று. இச்சையோடு பார்க்கிற கண்கள் தகனிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கண்கள் எல்லாம் தகனிக்கப்பட்டால்தான் நம்முடைய கண்கள் பிரகாசிக்கும். இதையெல்லாம் தகனிக்காமல் நம்முடைய கண்களில் பிரகாசம் இருக்காது. நீங்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. இதெல்லாம் தகனிக்காத கண்கள் இருளடைந்தது. நம்முடைய கண்கள் இருளடைகிற கண்கள் அல்ல, திறக்கப்படுகிற கண்கள். தேவனை காணக்கூடிய கண்கள். தேவனை காணக்கூடிய கண்கள் இருளடையக்கூடாது. அப்படி இருள் அடைந்தால் தகனிக்கப்பட வேண்டிய கண்கள் தகனிக்கப்படவில்லை என்று அர்த்தம். ஆதலால்தான் மோசே தன்னுடைய கண்களை காத்துக் கொண்டார். ஏலிக்கு 98 வயதிலேயே தன்னுடைய கண்கள் இருளடைந்துச்சு. ஆனா மோசேக்கு சுமார் 130 வயதிலையும் அவனுடைய கண்கள் என்ன செய்யவில்லையா? இருளடையவில்லையா? உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். 120 வயதுல அவன் கண்கள் எப்படி இருக்கு? அவன் கண் இருளடையவில்லை. கண்கள் இருளடையவில்லை. ஆனா 98 வயதுல ஏலியின் கண்கள் என்ன ஆயிட்டு? இருளடைந்து. அதனாலதான் கானான் தேசத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையாவது அவன் கண்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த கண்களையும் அவன் காத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த கானான் தேசத்தை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைத்திருக்காது. அப்ப நம்முடைய கண்களுக்கு சில பாக்கியங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த பாக்கியங்களை காண வேண்டுமானால் நம்முடைய கண்கள் தகனிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் தகனிக்கப்பட வேண்டும். இல்லையானால் ஏவாள் எப்படி தன்னுடைய கண்களினால் நித்திய ஜீவனை இழந்தாலோ நாமும் அந்த நித்திய ஜீவனை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும். அப்ப இந்த கண்கள் மிகவும் அவசியமானவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனையும் காணக்கூடிய கண்கள் நன்றாய் தகனிக்கப்பட்டால்தான் அநேக காரியங்களை காணக்கூடிய வாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். இல்லையானால் நம்முடைய கண்களும் இருளடையும். நம்முடைய கண்கள் இருளடையக்கூடிய கண்கள் அல்ல. தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். இதை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். இதை காத்துக் கொள்ள வேண்டுமானால் எப்படி
காத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய கண்களை தகனிக்க வேண்டியவைகளை தகனிக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவுக்கும் 90% எதுல இருக்கு? நம்முடைய கண்கள்ல தான். கண்ணு, காது, வாய், இந்த மூன்றையும் நம்ம கண்டிப்பாக காத்துக்கொள்ள வேண்டும். தலைவாதத்தில் இந்த மூணு மிக 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 முக்கியம். இந்த கண்களினால எத்தனையோ பேர் நித்திய ஜீவனை இழந்தாங்க. இந்த கண்களினால எத்தனையோ பேர் தெய்வ சித்தத்தை இழந்தாங்க. இந்த கண்களினால எத்தனையோ பேர் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உண்டாகணும். உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கண்ணீர் இருளடைய கூடாது. கண்கள் தகவலிக்கப்பட வேண்டியது கண்டிப்பாக செய்ய வேண்டும். தகவலிக்கப்பட வேண்டும். இல்லையானால் நானும் ஏமால் எதனால நித்திய ஜீவனை இழந்தார்? அடிப்படை காரணமே கண்ணு. கண்ணுனாலதான் நித்திய ஜீவனை இழக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற சரீரம் கைகள் தான். முதலாவது தலப்பாவு சரியாயினாலே சரீரமான சபை என்ன ஆயிடும்? சரி, தலப்பாவு நன்றாக சரியாகும். கண்ணு, காது, வாய் செஞ்சிருப்போம். நல்ல விதாவே உண்மை குறிக்கிற தாமே எதற்குமே கல்வியினால் எங்களை உங்களுடைய சந்தையிலே கூடி சேர்த்து இந்த கண்களை குறித்ததான அறிவை எங்களுக்கு தந்து இன்னும் எங்களுடைய கண்கள் எது எது தகவலிக்கப்படணுமோ அதெல்லாம் தகவலிக்கப்பட்டு உண்மை காணக்கூடிய கண்களாய் உங்களுடைய ஆங்கியத்தை காணக்கூடிய கண்களாய் மாற எங்களுக்கு வாங்கியிருந்தால் இந்த கண்கள் அனைவரைகளை காண வாங்கி வைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட கண்களாய் எங்களுடைய கண்கள் மாற எங்களுக்கு கருவசையும் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.